Judges Protection Act 1985, it will not protect the judges. அப்போ சாமிநாதன் இஸ் செட் கிரவுண்ட். இப்போ தர்மஸ்தலான்னு சொல்றீங்களா, தர்மஸ்தலாவுடைய அந்த காவந்தர் அவர் அதனுடைய சேர்மன், பத்ம விபூஷன் அவார்டு, அவர் பிஜேபியுடைய ராஜ்யசபா மெம்பர். கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ்ல நான் தான் வந்து 3 பேருக்கு, அதுல 348 பேர் டிஃபெண்டன்ட். ஜெராக்ஸுக்கே கணக்கு போட்ட 9.5 லட்சம் ரூபாய் வருது. ஸோ அந்த ஜட்ஜி யாரு, அந்த வழக்கறிஞர் யாருன்னா I5 அட்வொகேட்ஸ் தான். ஜட்ஜி உடனே தீர்ப்பு கொடுத்தாரு. இவர் யாரு அப்படின்னு பார்த்தா, இவரு அவங்க நடத்துற இன்ஸ்டிடியூஷன்ல தான் லா படிச்சுக்கிறார். இந்த என்டையர் ஜுடிஷியல் சிஸ்டம் அவங்க கையில போயிட்டு இருக்கு. புகழ்பெற்ற நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போட்டோ பார்த்தா எல்லாம் ஐயங்கார் தான் இருப்பான். சுப்பன், குப்பன், ராமசாமி, கோவிந்தன் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. எல்லாம் ஐயங்கார். மயிலாப்பூர் ஜட்ஜஸ், வசதி படைத்த அட்வொகேட்டு, பிராமண அட்வொகேட்டு, பனியா அட்வொகேட்டு, சத்ரியா அட்வொகேட்டு, காஷ்யத்தியா அட்வொகேட்ல பல ரகங்கள். இப்போ ஜுடிஷியல் சிஸ்டம், இந்து அட்வொகேட் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்துத்துவ அட்வொகேட், வாஞ்சிநாதனை பார்த்து சாமிநாதன் சொல்லுகிறார், நீ கோழை, காமெடி பீஸு, நீ போராளி அல்ல, உனக்கு பார்வை சரியாக தெரிகிறதா? இதை எப்படி திருப்பி போடலாம்? வாஞ்சிநாதன் அவரை பார்த்து இதே வார்த்தையை பேசியிருந்தால் கான்சிக்வன்ஸ் என்ன? இப்போ இந்த ஸ்லாண்டர், என்ன பார்த்து நீ காமெடி பீஸு, நீ போராளி அல்ல, இந்த மாதிரி வார்த்தையை பரிமாறிக்கொண்டால் slander. Now the point is whether the High Court judge is immune from uttering these type of languages in the court against a court officer like Vanjanathan. பேச முடியுமா? So what is to be done? இப்போ section 500 IPC, இப்போ IPC இல்ல, அது redundant ஆகி போச்சு. பாரதியா நியாயா சனிதா, BNS, இன்னொன்று பாரதியா சுரக்ஷா சனிதா. ஓகே, இப்போ செக்ஷன் 500, இப்போ அது 356. செக்ஷன் 500 இப்போ செக்ஷன் 350. இது படிக்கும்போது முதல்ல செக்ஷன் 197 ப்ராசிக்யூட்டிங் தி ஜட்ஜஸ், செக்ஷன் 197. அப்ப ஜட்ஜை கூட ப்ராசிக்யூட் பண்ணலாம். அந்த செக்ஷன் படிக்கும்போது சில அஃபென்சஸ் அதுக்கு வந்து சாங்ஷன் தேவையில்லை. அப்ப இந்த 500 அப்போ 356 இப்போ 356 BNS, அப்போ 197 CRPC, இப்போ 218 BNSS. இப்போ என்ன சொல்றேன்னா, சாங்ஷன் கேட்கணும். ஜட்ஜஸ் ஆர் நாட் இம்யூன் ஃப்ரம் ப்ராசிக்யூஷன், பட் 500ல ப்ராசிக்யூட் செய்ய வேண்டும் என்றால் சாங்ஷன் கேட்கணும். அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கிட்ட சாங்ஷன் கேட்கணும். அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஆஃப் எ ஜட்ஜ் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போ சாங்ஷன் முதல்ல வந்து டைம் லிமிட் இல்லை. இப்போ பிஎன்எஸ்ல சாங்ஷன் கேட்டு 120 நாளுக்குள்ள சாங்ஷன் தரவில்லை என்றால் டீம்டு சாங்ஷன், யூ கேன் ப்ராசிக்யூட் டீம்டு சாங்ஷன். ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, வெதர் ஜட்ஜஸ் ஆர் ப்ரொடெக்டட் பை ஜட்ஜஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1985, நீதிபதிகளின் பாதுகாப்பு சட்டம், செக்ஷன் 3. அப்போ செக்ஷன் 3 ஸ்லாண்டர் இந்த மாதிரியே வார்த்தைகளை பேசினால், அப்போ ஜட்ஜஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1985 செக்ஷன் 3 ஜட்ஜிக்கு உதவுமா அப்படின்றது ஒரு. அப்போ இஃப் யூ ரீட் ஜட்ஜஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1985, இட் வில் நாட் ப்ரொடெக்ட் தி ஜட்ஜஸ். அப்போ சாமிநாதன் இஸ் செட் கிரவுண்ட், மாண்புமிகு நீதியரசர், honorable judge, because he holds a position, constitutional position, we should respectfully address him. இப்போ வாஞ்சிநாதன் ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம், லீகல் நோட்டீஸ். நீங்க என்ன ஒட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க. See, it touches integrity of an advocate, integrity of an individual, status of an individual. So he had a status in the public domain that he was a people's advocate. Now it is completely shattered, devastated. இதுக்கு மேல கேஸ் வருமா அவருக்கு?
when a judge comments on an advocate, நீ ஒன்றுக்கு எதுக்குமே உதவாதக்கற, நீ ஒரு காமெடி பீஸு, இட்ஸ் அ கிரேட் டிஃபமேட்டரி இம்புடேஷன். அதனால ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம். என்ன ரிப்ளை கொடுக்குறாரு பார்க்கலாம். அவரு ஆவேசமாக நான் பேசிட்டேன், ஐ வில் வித்ட்ரான்னா அதோட விட்டுடலாம். இல்லைன்னா சாங்ஷன் கேட்கலாம் சாங்ஷனிங் அத்தாரிட்டி கிட்ட. 120 நாளுக்குள்ள கொடுக்கல ரிஜெக்ட்னா நம்ம அது மேலே ஹைகோர்ட்டுக்கு போகலாம். இட்ஸ் அ லீகல் பேட்டில். இது வந்து இட்ஸ் நாட் தட் சிம்பிள். இவர் சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றத மருதையன் டீட்டெயிலாக சொன்னார். மருதையன் அதை நான் சொல்ல போகிறதில்ல. பட் இவர் ஒருத்தர் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. அங்கே அலகாபாத் நீதிமன்றத்தில் போன வாரம் சேகர் குமார் யாதவ் அப்படின்ற ஒரு ஜட்ஜி பேசியிருக்காரு. இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்குது. அவர் வந்து பாடக புத்தத்திலே மனு நீதி, வர்ணாசிரம நீதி, கீதை, பகவத்கீதையா, ஓகே, இன்னமும் ஒரு கீதை, ராமாயணம், இதெல்லாத்தையும் பாட புத்தகமாக வைக்கணும். இது வந்து இதை ஒட்டியெல்லாம் அவர் பேசுகிறாரு. சென் அப்படின்ற ஒரு நீதிபதி மெஹலயா ஹைகோர்ட்டில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதை ஒரு இந்து நாடாக அறிவித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கர்நாடகாவில் ஒரு ஜட்ஜி ஆட்டோவில் ஒரு 5 பேரை ஆட்டோக்காரன் கூப்பிட்டு போகிறான், கோரிப்பாளையத்தை தாண்டி போனால் அது ஒரு பாகிஸ்தான். இது இந்தியா பூராவும் இதை தான் பேசிட்டு வராங்க. இந்தியா பூராவும் அந்த மாதிரி 100 கணக்கானதை சொல்லிட்டு போகலாம். இந்தியாவில் மொத்தம் 25 ஹைகோர்ட் இருக்கு. இப்போ ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டை சேர்த்து 25. ஹைகோர்ட்ல சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் 1114. 860 ஜட்ஜஸ் ஹைகோர்ட்டு சிட்டிங்க இருக்கிறாங்க. இப்போ 2018 2023 வரைக்கும் 632 ஜட்ஜஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. பேசும்போது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒலிகார்க்கின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தினாங்க. ஒலிகார்க்கின்றது ஒரு சிறு குழு, அப்படின்னா 3-4 சாதியை சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது அர்த்தம். 632ல் எஸ்சி பட்டியலின மக்கள் 17%, 3% தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 3%, 17%க்கு 3%. மைனாரிட்டிஸ் 15.5%, ஒரு 5%க்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஜட்ஜஸாக அப்பாயிண்ட் ஆயிருக்கு. ஆதிவாசிஸ் எஸ்டி 10%, 8ன்றாங்க 10ன்றாங்க, ஆனால் ஒரே ஒரு % தான் எஸ்டியில் ஜட்ஜஸ். இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 23%. அதோட கூட பேக்வர்ட் கிளாஸ் அவங்க 52%. இது பழைய சென்சஸ், இப்போ எடுத்தால் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். 52%க்கு 11.2%. இதை கூட்டினீங்கன்னா 23% வரும். 77% பார்ப்பனர்கள், காஷ்யாத்தாஸ், அதாவது சத்ரியாஸ், அப்புறம் பனியாஸ். இப்போ இந்த 3 கம்யூனிட்டி தான் 77%. இப்போ எல்லாத்துலேயும் அவங்க தான் இருக்கிறாங்க. நான் கர்நாடகாவிலேருந்து வரேன். 51 ஜட்ஜஸ், 19 பேர் பார்ப்பனர்கள் தான். வேறவங்கெல்லாம் என்ன தலிதா? இவன் டைரக்டா RSS அண்ட் RSS சப்போர்ட்டடு. நீ ஜட்ஜ் ஆகணுன்னாலும் RSSல தான் போகணும் நீங்க. அப்போ இந்த 3 வகுப்பை சேர்ந்தவர்கள் மேலே போனோம்னா 100வது மாடிக்கு போனோம்னா லிஃப்டில் ஏறி சர்றன் போயிடுவான் மேலே. சூத்திரன் தலித் வந்து ஸ்டெப்பில் போகிறோம், நம்ம ஸ்டெப்பில் போகிறோம், லிஃப்டில் போகிறோம். இதை வந்து உருவாக்குறாங்க. இப்போ ABVP அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் அங்கேருந்து ரெக்ரூட் ஆன பிறகு அது அகில பாரத ஜட்ஜஸ் கமிட்டின்னு ஒன்று வருது, லாயர்ஸ். அதில் உறுப்பினர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ ABVPலேருந்து ப்ரொமோட் ஆகி அங்கே போகிறாங்க, ABVPலேருந்து ப்ரொமோட் ஆகி ஹைகோர்ட் ஜட்ஜாக வராங்க, சுப்ரீம் ஜட்ஜ். திஸ் ஆர் ஆல் பிளான்டு. இது எப்படி இந்த தக்க வச்சு கொள்ளுது, இது எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a bigger game plan. இந்த ஜுடிஷியரி நீதித்துறையின் வயசு சுதந்திரத்திற்கு முன், அது பிரிட்டிஷ் இந்தியா 1857 1947 90 வருஷம்.
ஸோ 1947 இப்போ 225. இதுதான் நீதித்துறையுடைய வயசு. இது இந்தியா, அது பிரிட்டிஷ். இது ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, கல்கட்டா யூனிவர்சிட்டி, பாம்பே யூனிவர்சிட்டி 94% பார்ப்பனர்களை யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கினாங்க. அப்போ ஜுடிஷியரியை வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க. புகழ்பெற்ற நீதிங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபோட்டோ பார்த்தா எல்லாம் ஐயர் ஐயங்கார் தான் இருக்கும். சுப்பன், குப்பன், ராமசாமி, கோவிந்தன் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. எல்லாம் ஐயர் ஐயங்கார். மயிலாப்பூர் ஜட்ஜஸ், மயிலாப்பூர் வழக்கறிஞர்கள். இப்போ 2025 பார்த்துட்டீங்கன்னா வக்கீல் அது ஒரு வார்த்தை அல்ல. இதுல வந்து வக்கீல் போது கார்பரேட் அட்வொகேட்டு, செலிபிரிட்டி அட்வொகேட்டு, பர் ஹவர் ஃபீஸ் அட்வொகேட்டு, பர் டே ஃபீஸ் அட்வொகேட்டு, அப்பியரன்ஸ் ஃபீஸ் அட்வொகேட்டு, வசதி படைத்த அட்வொகேட்டு, பிராமண அட்வொகேட்டு, பனியா அட்வொகேட்டு, சத்ரியா அட்வொகேட்டு, காஷ்யத்தியா அட்வொகேட்ல பல ரகங்கள். இந்த என்டையர் ஜுடிஷியல் சிஸ்டம் அவங்க கையில் போயிட்டு இருக்கு. இப்போ ஜுடிஷியல் சிஸ்டம் இந்து அட்வொகேட், ஓகே, நோ ப்ராப்ளம். இந்துத்துவா அட்வொகேட், துவா இந்து அட்வொகேட் வேற, துவா இந்துத்துவா அட்வொகேட்டு, பார்ப்பன அட்வொகேட்டு, சனாத்தன தர்ம அட்வொகேட்டு, மனு தர்ம அட்வொகேட்டு, வெவ்வேறு பெயர்கள் இருக்கிறாங்க. அப்போ அலகாபாத்ல பஜ்ரங் தள் அட்வொகேட்ஸ், இங்க வேற பேர்கள் இருக்கிறாங்க. அப்போ பார் அசோசியேஷன், கர்நாடகா பார் அசோசியேஷன், பார் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, என்டையர் பார் அசோசியேஷன் வந்து அவங்கள கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்கள் தான் கர்நாடகாவில் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட், பார் கவுன்சில் அவங்களது, பார் அசோசியேஷன் அவங்களது, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களது, அட்வொகேட் ஜெனரலும் அவங்கள, அட்டார்னி ஜெனரலும் அவங்கள, அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலும் அவங்கள, அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரலும் அவங்கள, கோர்ட்டால் நம்பர் 1 to 5 அட்வொகேட் வேற, 5 to 10 அட்வொகேட் வேற, 10 to 15 கோர்ட்டால் நம்பர் அட்வொகேட்டே வேற. கடைசியில் பார்த்தா சூத்திர அட்வொகேட்டு, தலித் அட்வொகேட்டு கோர்ட்டால் நம்பர் 29, 28 தான் இருப்பாங்க. மற்றது பிரைம் போஸ்ட் எல்லாம் அவங்ககிட்டே இருக்கு. அப்போ என்டையர் ஜுடிஷியரி அது வந்து கார்பரேட் சனாத்தன பாசிஸ்ட் கையில் ஏற்கனவே போயிடுச்சு. அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்து ராஷ்டிராவை 100 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இது இந்து ராஷ்டிராவுடைய 100வது RSS 100வது விழா. இதனுடைய சேர்மன் வந்து இப்போ தர்மஸ்தலான்னு சொல்றீங்களே, தர்மஸ்தலாவுடைய அந்த காவந்தர் அவர் அதனுடைய சேர்மன், பத்ம விபூஷன் அவார்டு. அவர் பிஜேபியுடைய ராஜ்யசபா மெம்பர். அவருடைய சொத்து ஒரு 2 லட்சம் கோடி, ஒரு 2.5 லட்சம் ஏக்கர் பூமி. லட்சக்கணக்கான ஜனங்க அங்க போறாங்க. இவ்வளோ கோடி பணம்னா பெண்கள் காணாம போறாங்க. காணாம போற பெண்கள் எல்லாருமே வந்து பார்ப்பன பெண்கள் தான் காணாம போறாங்க. சடலங்கள் கிடைக்கிறது. 17 வயசு 18. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரேப்ட் அண்ட் கில்ட், பாடிஸ் முட்டிலேட்டட். மொத்தம் 367 பெண்கள் காணவில்லை. 100 கணக்கான ஆண்களும் காணவில்லை. இது ஒரு இஷ்யூ. அப்போ இந்த நீதிமன்றத்தை என்ன பண்றாங்கன்னா கிரிமினலைசேஷன் அண்ட் டீகிரிமினலைசேஷன். ஸோ கிரிமினலைசிங் ஜேர்னலிஸ்ட், யூடியூபர்ஸ், சோசியல் ஆக்டிவிஸ்ட், லெஃப்ட், அம்பேத்கரிஸ்ட், பெரியார், இவர் எல்லாரையும் கிரிமினலைசேஷன். 350 பேர் மேல 400 பேர் மேல இன்ஜெக்ஷன் சூட்டு. அப்ப இன்ஜெக்ஷன் சூட்டுன்னா ஜான் ரோ சூட்டுன்னு ஒன்று இருக்கு. ஜான் ரோ, அசோக் குமார் இன்ஜெக்ஷன் ஆர்டர், ஜான் ரோ. அது என்னன்னா அமெரிக்காவில் இந்த பேட்டன்ட், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதெல்லாம் வந்து ஜான் ரோன்னா கண்ணுக்கு தெரியாதவங்க மேல எல்லாரும் மேலேயும் அந்த ப்ராடக்ட், பேட்டன்ட் ப்ராடக்டை உற்பத்தி செய்யறதோ விநியோகம் செய்யறதோ
வாங்கிறதோ விற்கிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால ஜான் ரோ ஆர்டர். இது இந்தியாவிலன்னா அது அசோக் குமார் ஆர்டர்னு சொல்றாங்க. இன்னைக்கு கேஸ் போடுறாங்க, போட்டு ஒரு 10 நிமிஷத்துல ஜான் ரோ ஆர்டர் கொடுக்குறாரு. அப்படின்னா 142 கோடி இந்தியர்கள் இதை ஒட்டி பேசக்கூடாது. எதை ஒட்டி பேசக்கூடாது? ரேப்பு, மர்டரு, சீரியல் ரேப்பு, சீரியல் கில்லிங்கு, மாஸ் ரேப்பு, மாஸ் மர்டரு, மாஸ் பரியல், காணாமல் போன இளம் பெண்கள், இதை ஒட்டி பேசக்கூடாது. அது யூடியூப்ல இருந்தா 8350 கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் இம்மிடியட்டா எரேஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சூட்டு ஃபைல் பண்ணி 10 நிமிஷத்துல இந்த ஆர்டர் ஆகி போகுது. இதை ஒட்டி யாருன்னா பேசினா அவங்க மேல கிரிமினல் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ டீக்ரிமினலைசிங் தி கல்பிரிட்ஸ், கிரிமினலைசிங் தி இன்னோசென்ஸ். இது எப்படி செட்டப் பண்றாங்க பாருங்க. கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ்ல நான் தான் வந்து 3 பேருக்கு அதுல இந்த 1500 2000 பேஜஸ் 348 பேர் டிஃபெண்டன்ட். ஜெராக்ஸுக்கே கணக்கு போட்ட 9.5 லட்சம் ரூபாய் வருது. பணங்கிறது செலவு பண்றாங்க. ஸோ அந்த ஜட்ஜி யாரு, அந்த வழக்கறிஞர் யாருன்னா I5 அட்வொகேட்ஸ் தான். பர் ஹவர் பர் டே ஒரு கேஸ்க்கு I5 அட்வொகேட்ஸ். ஜட்ஜி உடனே தீர்ப்பு கொடுத்தாரு. இவர் யாரு அப்படின்னு பார்த்தா, இவரு அவங்க நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன்ல தான் லா படிச்சுக்கிறாரு. அவங்க நடத்தின இன்ஸ்டிடியூஷன்ல லா படிச்சு தப்பு ஒன்றும் இல்லை. இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறது இல்லைன்னா இது. அதே இன்ஸ்டிடியூஷன்ல இந்த பிளைன்டிஃப் சூட்டு போட்டாரு, அதே இன்ஸ்டிடியூஷன்ல தான் அவர் பிஏவும் படிச்சுக்கிறாரு. அதுலயும் தப்பு கிடையாது. இப்போ லா முடிச்சு ஒரு சீனியர் கிட்ட போறாரு, அதுவும் தப்பு இல்லை. அவர் மங்களூர்ல ஒரு சீனியர் கிட்ட போறாரு. அவர் பேரும் சொல்ற ஒன்றும் தொந்தரவு இல்லை. அவர் பேர் பிபி ஹெக்டே, இப்போ டெசிக்னேட்டட் சீனியர் அவர். அது கூட தப்பு இல்லை. இந்த பிபி ஹெக்டே தான் வந்து இந்த பிளைன்டிஃப்க்கு 100 கணக்கான கேஸ்ல வழக்கறிஞர். அவருக்கு இவர் ஜூனியர். இந்த வழக்குல எல்லாம் போய் ஆஜராகிறாரு இவர். ஸோ 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆர்கியூமெண்ட்டு, கோர்ட்ல வாதம் பண்ண அவங்க பக்கமே பேசுறாரு அவர். இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு மெமோ போட்டேன் நான். ஐயா, நீங்கள் தீர்ப்பு கொடுத்துக்கிறீங்க, நல்ல விஷயந்தான். பட் நீங்கள் அங்கேயே காலேஜில் படிச்சிருக்கிறீங்க, அந்த எஸ்டிஎம் லா காலேஜில், தர்மஸ்தலா லா காலேஜில் தான் படிச்சிருக்கிறீங்க நீங்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிச்சது ஒன்றும் இல்லை. அந்த படித்த பிறகு நீங்கள் வக்கீல் தொழில் ஆரம்பிச்சிங்களே, அதுவும் அங்கே தான். அதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வக்கீல் தொழில் ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த டெசிக்னேட்டட் சீனியர் பிபி ஹெக்டே கிட்ட நீங்கள் வந்து ஜூனியராக போயிருக்கிறீங்க, அது கூட பிரச்சனை இல்லை. பட் பிபி ஹெக்டே தான் இந்த பிளைன்டிஃப்க்கு ரொம்ப வருஷமா லாயரு. அது குறிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கேஸ் எல்லாம் எடுத்துன்னு போறீங்கன்னு தான் அவரு பார்த்தாரு. நான் படிச்சது கரெக்டு, அந்த லா காலேஜில் தான் படித்தேன். ஸோ பிபி ஹெக்டேவுடைய ஜூனியர் நான் தான். நான் வக்காலத்தே போடலையான்னாரு. நான் சொன்னேன், வக்காலத்து போடல அப்படின்றது பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் தான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறீங்க, யூ ஆர் அ பிரீஃப் ஹோல்டர் அப்படின்னு சொன்ன பாரு. இது எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ப்ராசிக்யூட்டர்ஸு, ஜட்ஜஸ்ஸு, போலீஸு இது வந்து ஒரு கூட்டாக செயல்படுறாங்க. அதனால இது சொல்கிறேன். இதெல்லாம் பண்ண பிறகு இதை வந்து என்ன பண்ணலான்னு கேட்டார். நீங்கள் வந்து இந்த கேஸை வேற கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னேன். உடனே எழுதி வேற கோர்ட்டுக்கு போட்டுக்கிறாரு அவர். ஸோ இது இந்தியா பூராவும் ஐயா சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த சோர்ஸ் ஃபார் தீர்ப்பு பண்ணும்போது மகாபாரதத்தை ஒட்டி எழுதுவாங்க, கீதையை ஒட்டி எழுதுவாங்க. யாரு சமூகனை கொன்னது கரெக்டு அப்படின்னு கொடுப்பாங்க, ஏகலவன் வரல வெட்டினது கரெக்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ பிறப்பால் உயர்ந்தவன் பிறப்பால் தாழ்ந்தவன், அதுதானே சனாதன தர்மம்னு எழுதுவாங்க. அப்போ இந்த
கம்ப்ளீட் சிஸ்டம்னா ஜுடிஷியரிய கையில் எடுத்துக்கிறது, ஜுடிஷியரை சார்ந்த அனைத்து அமைப்புகளையும் தன் வசம் வைத்துக் கொள்வது. இப்போ அவங்க கிளாஸஸ் நடத்துறாங்க, மேஜிஸ்ட்ரேட், முன்சிஃப், அங்கிருந்து ரெக்ரூட்மெண்ட். அப்ப எல்லா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், முன்சிப் கோர்ட்ல ஆர்எஸ்எஸ்ல ட்ரெயின் ஆகி அவங்க ட்ரெயின் பண்ண ஆளுங்களையே அங்க உட்கார வைக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் செலெக்ஷன் ட்ரெயின் பண்ணி அவங்களாலேயே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா உட்கார வைக்கிறது, அதுக்கான செட்டப். ஹைகோர்ட் ஜட்ஜ்னு என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு, சார் எந்த பேர் டெல்லிக்கு போயிட்டு இருக்குது, இன்னாத்தியா போய்க்குது உனக்கு, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறேன் நான். ஹைகோர்ட் ஜட்ஜா டெல்லிக்கு யார்கிட்ட போய்க்குது, இல்ல நாக்பூருக்கு போய் அப்படியே டெல்லிக்கு போய்க்குது, என் பேர் இருக்குது, இருந்தா என்ன பண்ண போற, ஜட்ஜ் ஆகுறேன். இப்போ நாக்பூர் போய் டெல்லிக்கு போய் அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகுறது. ஸோ நான் இந்த லக்னோல ஒரு கேஸ், யூஏபிஏ கேஸ், வெரி சீரியஸ் கேஸ், அங்கே போயிட்டு இருந்தேன் நான். அங்கே வக்கீலுங்கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு, சார் இவர் எப்படி தெரியுமா, இவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இது ஆம்பிள் கொடுப்பாரு, யாருன்னா ஆர்எஸ்எஸ் லீடரு பிஜேபி லீடர் வந்தால் ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணுவார், ஹோட்டலில் தங்க வைப்பார், இப்படியே பண்ணி இந்த கேஸே கிடையாது, பார்த்தா ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிட்டார் சார் அவரு. இது ஸ்மார்ட் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், பட் ஜுடிஷியரி இஸ் வித் them. See, judiciary is completely taken over by them. அப்போ கம்ப்ளீட்லி டேக்கன் ஓவர் பை them தான். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுவாமி ஸ்ரதானந்தா, நித்யானந்தா, அப்புறம் வந்து என்னென்னமோ நந்தாங்க, இங்க வந்து டான்ஸ் சாமியார், மட்டாதிபதிகள், இவங்கெல்லாம் போய் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள்ல, பிஜேபி கூட்டங்கள்ல, விஸ்வ இந்து பரிஷத்து கூட்டங்கள்ல பேசுவாங்க. ராமாயணத்தை ஒட்டி பேசுவாங்க, மகாபாரதத்தை ஒட்டி பேசுவாங்க, துரோணாச்சாரியரை ஒட்டி பேசுவாங்க, ராமர் வனவாசம் போனதை ஒட்டி பேசுவாங்க, ராமாயணம், சனாத்தன தர்மம், இதெல்லாத்தையும் ஒட்டி அவங்கள வச்சு பேசுவாங்க. அப்படியே பார்த்தா அவன் ஜெயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஜெயிலுக்கு போனதும் இப்போ யாருன்னா ஸ்பீக்கர் தேவைப்படுது அவங்களுக்கு. இப்போ சேகர் குமார் குப்தா யாதவ், சேகர் குமார் யாதவ் எந்த கூட்டத்தில் பேசுற இதை ஒட்டி, பஜ்ரங் தள் லோயர் விங், பஜ்ரங் தள் லோயர் விங். பெங்களூர்ல பார்த்தா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, பிராமணர் சங்கத்தில் பேசுகிறார்கள். அப்போ நித்யானந்தா, ஸ்ரதானந்தா, இந்த ஜக்கியோ ஜிக்கியோ, இன்னொருத்தர் வாழும் கலை, இப்போ அந்த சாமியாருக்கு மவுஸ் குறைஞ்சிச்சு, அவங்களுடைய பல்வேறு வித சில்மிஷத்தினால வந்து மவுஸ் குறைஞ்சிச்சு. ஸோ புது விதமான ஒரு ஸ்பீக்கர்ஸ், ப்ரீச்சர்ஸ், நியூ டைப் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் தே ரிக்வயர்ட். ஸோ நியூ டர்ம் ஆஃப் ப்ரீச்சர்ஸ். இப்போ எந்த மீட்டிங்ல, ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல இவங்களே பேசுறாங்க, ஜட்ஜஸ் தான் பேசுறாங்க. பிராமணர் சங்கம், பஜ்ரங்க தள், விஸ்வ இந்து பரிஷத்து, சனாத்தன சன்ஸ்தா, இந்த மீட்டிங்ல வந்து இந்தியா பூரா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி 77% ஜட்ஜஸ் அவங்க தான், 77%. இவங்க போய் இத பேசுறாங்க, அதே மாதிரி எழுதுறாங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷன் இப்படிதான் இருக்கும். இந்த சோசியலிசம், டெமோக்ரஸி, சாவரினிட்டி, இன்டெகிரிட்டி, இதெல்லாம் அப்படியே இருக்கும். இதை அப்படியே வச்சு இப்போ 3 விதமான ஒன்று பாராளுமன்றத்தை சட்டம் எழுதுறாங்க, அதுவும் அவங்க கையிலே போயிடுச்சு. ஸோ ஆர்எஸ்எஸ் உடைய மெம்பரு பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் தான் அந்த ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்டை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார் அவர்.
and there are amendments to protect hate speakers. இப்போ offense against women, no FIR can be registered. ஸோ இந்த வேலையை அவங்க பாராளுமன்றத்தில் செய்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் மேக்கிங் லா. இது கம்ப்ளீட்டா இந்த அமெண்ட்மெண்ட், தி சேஞ்ச் ஆஃப் கிரிமினல் லாஸ், இட் இஸ் சனாத்தன தர்ம லாவை கொண்டு வந்துக்கிறாங்க. அது செப்பரேட் சப்ஜெக்ட் விடுங்க. நெக்ஸ்ட் இஸ் பிரசிடென்ட் ஜட்ஜ் மேட் லா, ஆர்டிகல் 141 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஜட்ஜிங்களை வச்சு எல்லாம் எழுதி வைக்கிறாங்க. இட் வில் கோ அகேன்ஸ்ட் ரிசர்வேஷன். So they passed legislation introducing contract labor and abolition act was completely decimated. Higher fire, no job security, no wage security, no social security. These are all judge-made laws. So judge-made laws, precedent. So அவங்களுடைய தீர்ப்புல வந்து இந்த கட்டுக்கதைகள், புராண புழுகுகள், மனு நீதி, எல்லா நீதியை ஒட்டி எழுதுறாங்க. அப்போது நீதி கெட்டது யாரால்? மனு நீதியால், பகவத் கீதையால், ராமாயணத்தால், மகாபாரதத்தால், வேதத்தால், உபனிஷத்தால் நீதி கெட்டு போச்சு. ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இதுல வந்து ஒரு அங்கதான் இந்த இஷ்யூ. இப்ப மதுரையில என்ன நடந்தது? திஸ் ஆர் ஆல் ஆஃப் ஷூட் ஆஃப் திஸ் பேக்ரவுண்ட். பிளஸ் இது அதோட நிக்கிறது இல்ல. பணம், காசு, அதிகாரம், சொகுசு, ஆடம்பர வாழ்க்கை யோடு சேர்ந்ததுதான் இந்த சித்தாந்தம். அது வெறும் பார்ப்பனர்களுக்கே, சனாத்தனவாதிகளுக்கே அது. அப்போ சூத்திர, தலித், உடல் உழைப்பு செய்யக்கூடிய தொழிலாளர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே விரோதமான ஒரு அமைப்பை உருவாக்குவதை கார்பரேட்டும் சனாத்தனவாதிகளும் பாசிஸ்டுகளும் செய்கிற ஒரு நாடகம். அந்த நாடகத்தை மதுரையில் அரங்கேற்றி இருக்கிறாரு. we should ready to face it, fight it, defeat it. Otherwise country won't be like this, we won't be like this. இது இப்படியே போச்சுன்னா வழக்கறிஞர்களுக்கே வேலை இல்லாது போயிடும். when people lost faith on judiciary and judicial process, then it will affect the legal practitioners. அதனால இது ஒரு வரலாற்று கடமை. இந்த கடமையை வாஞ்சிநாதன் துவக்கி வச்சிருக்காரு. ஸோ மதுரை விஷயம் நம்ம சென்னையில் பேசுறோம். இதே விஷயத்தை தமிழ்நாடு பூராவும் பேச வேண்டும். இதை டெல்லி வேற வேற ஸ்டேட்டுக்கும் எடுத்துட்டு போனோம். let there be a great movement against Hinduization, Brahmanization of Indian judicial system.